என்ன வேணுமா உங்களுக்கு? என் புருஷனுக்கு வேணும் மேடம். என் புருஷனுக்கு வேணும். பசங்க வச்சு ஒண்டியால என்னால எடுக்க முடியாது. நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் மேடம். ஒண்டியா பார்த்தப்ப மேடம். உங்க அம்மா நம்பிதான் நீ போனியா? உங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்கல்ல? எங்களுக்கு யாரும் இது கிடையாது மேடம். பக்கத்துல மாமியார் இருக்காங்க, தம்பிங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, சுத்தி இருக்காங்க மேடம். யார் மேடம் பாப்பாங்க இந்த காலத்துல? அவங்க குடும்பம் அவங்க பாக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். யார் மேடம்? 25 வயசுல அந்த பொண்ணு தான் எங்க போகும் 3 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அதனுடைய வாழ்க்கையில நீங்க குறுக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க வந்து உங்க புருஷனை நீங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட இருந்துக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கேக்குறாங்க, நான் உங்க புருஷனை வர வைக்கிறேன், நான் அனுப்புறேன் அப்படின்றாங்க. எனக்கு வேணவே வேணாம், இவர் தான் வேணும் அடிச்சு சொல்றாங்க மேடம். இவர் தான் எனக்கு வேணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க சம்மதிச்சிட்ட பிறகுதான் என்ன வீடு பார்த்து வச்சது. நான் சம்மதிச்சேன். இப்படி பேசுறாங்க பாரு மேடம். டிவோர்ஸ் நோட்டீஸ்ல 10 நாள் யார் மேடம் டைவர்ஸ் கொடுத்தாங்க? 10 நாள் யார் மேடம் டைவர்ஸ் கொடுத்தது? 10 நாள் டைவர்ஸ் வாங்கிட்டாங்களா? தாலியும் கட்டிட்டாங்களா? நான் உயிரோடயே இருக்கேன், அந்த மாதிரி தாலி கட்டிட்டாங்களா? அதுக்குள்ளேயே அதுதான் புருஷனா? திருத்தனம் கூட்டு போய் திருட்டுத்தனம் கட்டினது இல்ல கேளுங்க. அது எப்படி மேடம் தாலி? திருட்டுத்தனமா கட்டி இருக்கலாம். டிவோர்ஸ் எப்படி 10 நாள் கொடுப்பாங்க? 10 நாள் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு காட்டுறாங்க. இப்ப கரெக்டா சொல்லுங்க. இப்ப என்னம்மா, இப்ப வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட முதல் மனைவி கேக்குது, நீங்க டிவோர்ஸ் எப்படி ஆயிருக்க முடியும்? 8 மாசம் தான் ஆகுது. எப்படி டைவர்ஸ் கையெழுத்து போட்டீங்களா? நான் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. நீங்களே ஒண்ணும் அப்ளை பண்ணவே இல்ல. கேட்கவே இல்லம்மா. எங்க வீட்ல தான் பண்ணிருக்கேன். என்னோட நீங்க பண்ற ஐடியால இருக்கீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. நான் 2 பேர் காப்பாத்தனா நான் சொல்றேம்மா. இதுக்கு மேல இருந்தா இருக்கட்டும், இல்ல டைவர்ஸ் பண்றத பண்ணிட்டோம். சட்டப்படி நீங்க அப்படி பண்ண முடியாதுல்ல? பண்ண முடியாதுமா. அந்த பொண்ணு வாழ்க்கையை பார்க்கணும்லமா. நான் 10 வருஷம் வந்திருக்கேன் மேடம் கிட்ட. 1.5 வருஷம் வாழ்க்கைக்கு அந்த பொண்ணை கையை விட முடியாது அப்படின்னு சொல்றேன் மேடம். இப்ப நான் எப்படி மேடம்? நல்லபடி வந்து பேசியிருந்தா இவ்வளவு தொலை வந்திருக்காது. நீங்க நானே உங்க அம்மா வச்சு பேசிட்டு இருந்தா இவ்வளவு தொலை வந்திருக்காது. ஒதுங்கி இருப்பேன் மேடம். சத்தியமா ஒதுங்கி இருப்பேன் மேடம். இவர் கார்பஸ் என்ன மேல வேலை? எனக்கு 2 வீடுகள் மேடம். எனக்கு 2 வீடு மேடம். 2 வீடு மேடம். உங்களுக்கு 2 பேத்துக்கும் மையப்புள்ளியா இருக்கிற அந்தோணி 2 பேரும் வேணும். நார்மலா இந்த மாதிரியான தவறு பண்ற ஆம்பளைக்கு சொல்ற டைலாக் நான் இந்த இடத்துலயே பாத்துட்டேன். 2 பேரையும் வச்சுக்கிறேன். இவங்க பெருந்தன்மையா இருக்காங்களாம். 2 பேர்த்து மனசையும் வீண் பண்றாங்க, 2 பேர்த்தையும் அழ வைக்கிறாங்கிறது கொஞ்சம் கூட 2 பேர்த்துடைய கண்ணீருக்கும் நம்ம தான காரணங்கிற குற்றுணர்வு இல்லாம 2 பேர்த்தையும் நான் பாத்துக்கிறேன் பெருந்தன்மையா. 6000 ரூபாய் சம்பளத்துல 2 குடும்பத்தையும் நீங்க பாத்துருவீங்க. அதுல மறுபடியும் சண்டை வரும். இப்ப நீங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். யார் விட்டு கொடுக்க போறீங்க? என்னால போக முடியாது மேடம். என் பசங்களும் இவரே கேளு மேடம். என்ன தேடி நேரம் வந்தாங்களே கேளு மேடம். எங்க அம்மா காலில் உன்ன சேர்த்துக்கல மேடம். நானும் என் பசங்களும் மொத்தமா செத்து போயிடும் மேடம். நம்மளால முடியாது மேடம். நானும் செத்து போயிடும் மேடம். நானும் செத்து போறேன் மேடம். இப்ப கூட ரெடி மேடம். நானு சின்ன பையன் எங்க யாரு இருக்கு மேடம்? குழந்தை பாரு மேடம். மஞ்சள் காமராஜ் வரும் மேடம். அவனுக்கு மேடம் இது சொல்ற போய் எல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து சேருது. அந்த குழந்தை வச்சு கேமாது மேடம். இது நல்லா இருக்கு மேடம். குழந்தை மேல வச்சு கேமாது மேடம். ஹாஸ்பிடல் கூட தூக்கி போட்டு மேடம். இப்ப 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் அந்தோணி கூட வாழ முடியும். யாரு? நான் போக முடியாது மேடம். ஒரு 1.5 வருஷமா கூட நான் வாழ்ந்துட்டேன் மேடம். இவரை விட்டு நான் போக முடியாது மேடம். இதேதான் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அவங்க கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இப்படியே தான் சொன்னாங்க. நான் என் வீட்டுக்கு கூட போக மாட்டேன், இவரு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னாங்கம்மா. அவங்க ஒரு வார்த்தை. சரி அந்தோணி, நீங்க தான் முடிவு பண்ணுங்க. அவங்க 2 பேரும் விடுற மாதிரி இல்ல. அது உரிமையை கேக்குது. அது இப்ப புகலிடம் கேக்குது. நான் 2 பேர் பாத்துக்கிறேம்மா. விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் இந்த பொண்ணு கூட தான் இருப்பேன். நல்லா இருக்கா? நீங்க உங்க கணவரை தேடி போக வேண்டியதானேமா? அதுக்கு உரிமைப்பட்டதை புருஷனை கேக்குது. அந்த அழகை நிக்காதா? சபிக்கிற சாபம் வந்து என்னைக்கு நிக்காதா? நீங்க உங்க புருஷனை விட்டு வந்தது உங்க தப்புமா? எப்படியாவது வாழ்வோ சாவோ அவரோட நீங்க இருந்திருக்கணுமா? ஒரு பிள்ளைக்கு தாயில மேடம். இது இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க மேடம். நினைக்கிறாங்க என்னை விட்டுட்டு போறாங்க. இவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்கண்ணா. நான் பாக்குறேன் மேடம். நல்லா என் வயிற்று என் பசங்க வயிற்று கொட்டி இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க மேடம். மேலையா ஒரு வேணுமாமா உனக்கு? எந்திரிச்சு வெளியில போமா. கம்முன்னு அவங்க 2 பேரும் ஒன்னா போட்டோம். சரி அதான் பணம் வாங்கிட்டா அந்த பொண்ணுக்கு தெரியுமா? பணம்லாம் நீங்க வாங்கல. நீங்க வந்து உங்க வாழ்க்கை போச்சு. அவர் மேல பிரியம் வச்சிருச்சுமா அந்த பொண்ணு.
ஒரு வார்த்தை போன டெஸ்ட்ல சொல்லலாம் மேடம். எல்லா தப்பு என்ன சொல்றீங்க? அப்ப நான் என்ன தப்பு பண்ண அந்த மாதிரி? நீ அவரை கூட்டிட்டு போறதே தப்பு முதல்ல. என்ன வீட்டுக்கு வந்த மதிக்கிறதே கிடையாதுமா. நல்லா பண்ணுங்க. எனக்கு பாதி வேலைக்கு போயிடுச்சுமா. எங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு தான் மேடம் எங்க வாழ்க்கையிலே பிரச்சனை. ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்களா? கொஞ்ச நாளைக்கு அவங்களுடைய விடுங்க பார்க்கலாம். நீங்க அமைதியா அம்மா கூட நீங்க வேலை செஞ்சு நீங்க வாழ்ந்துட்டு இருங்க பொறுமையா. இந்த மாதிரி உறவெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. பாப்போம். வேணாம் மேடம், நான் வெயிட் பண்ண மாட்டேன் இதுக்கு மேல. என்ன பண்ண போற? வேணாம் மேடம், நான் என் பசங்களை வச்சே வாழ்ந்துக்கிறேன் மேடம். அவங்களே வாழட்டும் மேடம். ஒரு பொண்ணு அழுது இப்படி குமரி நம்ம அந்த வாழ்க்கை வேணுமாமா? நீங்க போறீங்க. உங்களுக்கு நியாயம் இல்லம்மா. உங்க புருஷனோட வந்து சேர்த்து வைன்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் அவரை கூப்பிட்டு எப்படியாவது அந்த ஆளோட சேர்த்து வச்சிருப்பேன். அடுத்த புருஷனோட என்ன சேர்த்து வைனா நான் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? சொல்லுப்பா, கூப்பிட்டாங்களா அவங்க? சொல்லு, வாய் இல்லையா? பேசு பேசு. புருஷன் கூப்பிடல மேடம். அடிச்சிடுவார் மேடம். அடிச்சு பேசுவாங்க மேடம். அவங்கள அடிச்சு பேசுவாங்க மேடம். அந்த மாதிரி ஆள் மேடம் அவங்க. அச்சனா அவங்க எது சொன்னா அதான் செய்வார் மேடம். ரொம்ப மயக்கத்துல இருக்காரு. அவங்க மயக்கத்துல கொஞ்ச நாளைக்கு விட்டுப்புடி. 100% நியாயம் இருக்கு உங்க மேல. 1% கூட தப்பு இல்ல. அது அவரே சொல்றாரு. இதுக்கு மேல எனக்கும் தெரியுது. அவரு சாவடிச்சுதான் மேடம் எனக்கு அது கொடுக்கும். அதுக்கு மேல கொடுக்காது மேடம். டெய்லி குடி மேடம். குடி இல்லாத நாள் கிடையாது மேடம். குடிக்குது ஊத்தி நான் ஊத்தி குடிக்கிறேன். இல்ல மேடம், அவரே தான் குடிப்பாரு. அது ஊத்தி குடிக்கிறது எப்ப இதுல இருந்து போடல இருந்து போத இது சொல்லுதில்ல மேடம். நான் ஊத்தி குடுக்குறேன். என்கிட்ட இருக்கும்போது நல்லா குடிச்சுதான் இருந்தாரு மேடம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருந்தேன். இந்த அம்மா ஆனதுல இருந்து அவருக்கு இந்த பக்கமும் வர முடியல, அந்த பக்கமும் போக முடியல. இந்த அம்மா உடனே மருந்து குடிச்சிடாங்க என்கிட்ட வந்தா. அதனாலயே குடி மேடம். குடிக்கிறதா வேலை மேடம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் குடிப்பேன். வாரத்துல ஒரு நாள் தான்மா வேலை. எப்பவுமே குடியில இருக்காமா. என்ன இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற வேலை மேல எல்லாரும் இவங்க திட்டாங்க மேடம். உன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை புடிச்சிட்டு வந்து கொஞ்ச நேரம் உங்க ஒய்ஃபோட உட்காருங்க. மனசாவது ஆறுட்டது. என்ன மனசாரது அந்த மாதிரி பண்ணி வச்சாங்க மேல. அந்தோணி வாங்கப்பா வந்து உட்காருங்க. வாங்க கொஞ்ச நேரம். உட்காரு வேணாம் வேணாம் மேடம். அவர் உட்கார்ந்து ஒண்ணும் போய் எங்க போய் இது பண்ணுவேன். வேணாம் மேடம். எனக்கு நான் ஒரு காரணமா தான் சொன்னேன் வந்து உட்கார சொல்லி. இல்ல மேடம், வேணாம் மேடம். அவர் தான் வேணாம்னு ஒரே வார்த்தை சொல்றாரு மேடம். வாழ்த்து மேடம். அவங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொந்த தாய் மாமா பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. நான் பிரிச்சேன் மேடம். என்ன அவரு எனக்கு ஆம்பளைங்க ஆசை. அதான் மேடம் நிஜம். பார்த்தேன் மேடம். நிஜமே அதான் மேடம். போலீஸ் ஸ்டேஷன் இப்படியே சொன்னாங்க அவங்க. சார் என் புருஷன் நைட் டியூட்டி போயிடுவாங்க. அப்படிதான் சொன்னாங்க மேடம். நாக்கு கூசாம சொல்றாங்க மேடம். பார்த்த இடத்துல இருந்து அசிங்கமா இந்த வார்த்தை தான் மேடம். போலீஸ்கார பேசுதானே நீ அவனை எத்தனை வாட்டி வச்சுக்கணும்? என் புருஷன் வீட்டுல இருக்க சொல்ல. உன் ஹஸ்பண்ட் கூட வந்தாச்சு இல்ல, அப்புறம் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? பேசாம 2 பேரும் எந்திரிச்சு போங்க. ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போங்கப்பா. கூட ஒய்ஃபோட போங்க. நான் போக மாட்டேன். ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிட்டு வந்துட்ட மாதிரி தெரியுதே. நேயர்களே, இது வந்து என்ன பண்ணணும் இந்த சூழ்நிலையில? நம்மளும் ஆணை மட்டும் பேசி பார்த்தாச்சு. முழு நியாயம் அமுலு மேலதான் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது. வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு பரிதவிப்புல அதுக்கு ரொம்ப சத்தம் போட்டாலும் அழுதாலும் அது மேல நம்ம பரிதாபப்பட முடியுமோ தவிர இந்த பொண்ணு மேல நியாயம் சொல்ல முடியாது அப்படின்னு என் மனசுப்படுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஒரு மனிதர் பண்ண தப்புல 2 பெண்களுடைய மனசு இப்ப ஊசலாட்டமா இருக்கு. என்ன பண்ணலாம்? உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு சொல்லுங்க. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இந்த ரிக்வெஸ்டோட மீண்டும் நாளை மற்றொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சொல்வதில்